Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பேசக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், இல்லை நிறைய பேர் இதை யோசிச்சிருக்கலாம், சில பேருக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கலாம். நமக்குள்ளே எப்போவுமே ஒரு தாட் இருக்கும், நம்ம யோசிப்போம், நான் தான் நல்லா சாமி கும்பிடுறேன், இல்லை நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நான் பண்ணலை, ஸோ நான் எதற்காக சில பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும், இல்லை கிரகங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்மளை ஆட்டி படைக்கிற அளவுக்கு கிரகங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அப்போ தெய்வத்தை நான் கும்பிட்டேன்னா கிரகங்கள் என்ன செய்யும், இப்படிப்பட்ட சில கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கும். அதற்கு விடை தெரியாமலேயும் இருக்கும். கிரகங்கள் பெரிதா கடவுள் பெரிதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் கிரகங்கள். இப்போ எப்படி நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், நம்ம கோர்ட்டில் போயிட்டு யார் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும், ஜட்ஜு தான் தீர்ப்பு சொல்லணும். ஸோ வக்கீல் நமக்காக வாதாடுறார் இல்லையா, அந்த வாதாடக்கூடிய வக்கீல் என்ன பண்ணுவார், நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கோம், இல்லை நம்ம செய்யக்கூடிய தவறுகளை மறைத்து நமக்கு விடுதலை வாங்கி தர்றதுக்கு வக்கீல் பேசுகிறாங்க. ஸோ இதில் இறைவன் நீதிபதியாக இருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு கிரகங்களை அவர் நியமித்திருக்கிறார். அந்த கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ராகு, கேது, சனி, இது எல்லாம் என்ன பண்ணுது, ஒன்று நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும், ஒன்று மனசால கஷ்டத்தை கொடுத்தோம், ஒன்று பணத்தால் கஷ்டத்தை கொடுக்குது, ஒன்று நமக்கு உறவுகளை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்குது. இப்படி எல்லா விதமான சிக்கல்களையும் பின்னி பிணைந்து நம்மளை அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வைக்கிறது கிரகங்கள் பண்ணக்கூடிய வேலை. இந்த கிரகங்களுக்கு யார் வேலை கொடுத்துருக்கா, ஈசன் கொடுத்துருக்கார். சிவபெருமான் கிரகங்களை படைத்து நவ கிரகங்களுக்கும் என்ன கொடுத்தார், நீ இந்தந்த வேலைகளை செய்ய, மனிதனினுடைய கர்மா உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சனீஸ்வரனுக்கு கொடுத்தார். சனீஸ்வரன் அந்த போர்ட்ஃபோலியோ அவர் வாங்கிக்கிறார். இதில் சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கார், யமதர்மராஜன் இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே இறைவனால் படைக்கப்பட்ட பிரதிநிதிகள். இந்த பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்க, சித்திரகுப்தன் என்ன பண்ணுறாரு, நீ செய்கிற பாவம், நீ செய்கிற புண்ணியத்தை நான் கணக்கு வச்சுக்கிறேன். ஸோ அவர் கணக்கர், சித்திரகுப்தர் ஒரு கணக்கர். அவர் அந்த கணக்கை எழுதி யார்கிட்ட கொடுக்குறாரு, யமதர்மராஜன்கிட்ட கொடுக்குறார். யமதர்மராஜன் அதற்கு தகுந்தாற் போல உனக்கு எப்படிப்பட்ட பிறவியை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார். ஸோ இந்த கிரகங்களுக்கு அவர் ஒரு விதி விதிக்கிறார். 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவான் உனக்கு தண்டனையை கொடுப்பார். ராகு அந்த 18 வருட காலத்தில் அந்த ராகுவினால் நீ கஷ்டப்படணும். உனக்கு சுகம் சுக்கிரதசை வரும்போது 20 வருஷத்தில் 10 வருஷம் சுக்கிரதசையினால் நீ சுகப்படணும். இப்படி கிரகங்கள் 9 கிரகங்களும் நமக்கு நவநாயகர்களாக நம்மளுடைய கர்ம பலனை நிர்ணயம் செய்கிறார்கள். ஸோ இந்த கர்ம பலனில் நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் தாத்தா பாட்டி என்ன மாதிரியான புண்ணியம் பண்ணியிருக்காங்கங்கிறத நவகிரகங்கள் தீர்மானிக்கும். அப்போ உன்னுடைய 3 தலைமுறை நல்ல தெய்வ பக்தியோட இறைவனுக்கு செஞ்சுருக்காங்களா, உன்னுடைய சந்ததிகளுக்கு இந்த மாதிரியான நல்லது நடக்கும். அப்போ ஒரு கஷ்ட காலத்துலேயும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் வராங்க இல்லையா, அதுவும் நம்ம செய்யக்கூடிய கர்ம பலனால் தான். ஸோ நம்ம கர்மா எப்படி இருக்கோ, நம்மளுடைய கர்ம பலனுக்கு ஏற்றாற்போல் நவகிரகங்கள் ஜாதகத்தில் போய் அமையும். இந்த கர்ம பலன் எப்படி நடக்கிறதோ, இந்த கர்ம பலனுக்கு சார்ந்தாற் போல் நம்மளுடைய நவகிரக பலன்களும் அமைவது அப்படிங்கிறது தான் இந்த நவகிரகங்களினுடைய வேலைகளே. ஸோ சிவன் கோவிலில் மட்டும்தான் நவகிரகங்கள் இருக்கும். நவகிரகங்கள் நீங்கள் பெரும்பாலும் விஷ்ணு கோவிலில் பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா விஷ்ணுவோடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைஷ்ணவசமில் சரணாகத்தின்னு சொல்கிறோம். அனைத்தும் விஷ்ணு பரமாத்மாவிடம் இருக்குது. அவரோட ஐக்கியம் மகாவிஷ்ணு கிட்ட எல்லாமே, நவகிரகங்களும் மகாவிஷ்ணு கிட்ட ஐக்கியம். அதனால் அவருடைய பாதத்தை சரணாகதி அடைந்தாலே போதும், மகாவிஷ்ணுகிட்ட நம்ம செய்த பாபங்கள் தீரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ சிவபெருமான் கோவிலில் நம்ம ஃபஸ்ட்டு வணங்க வேண்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகப் பெருமானை வணங்கிய பின்னர் நம்ம நேர போய் நவகிரகங்களை தான் வணங்க வேண்டும். நவகிரகங்களை வணங்கிய பின்னர் தான்
உள்ளே போய் நந்தி தேவரை வணங்க வேண்டும். நந்தி தேவரை வணங்கிய பின் உள்ளே சென்று ஈசனை வணங்க வேண்டும். இதுதான் ஒரு கோவிலினுடைய அமைப்பு, ஒரு கோவிலினுடைய முறை. நீங்கள் பழைய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலில் நம்ம கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு வலது கை பக்கத்தில் வந்து நவகிரகங்கள் தான் இருக்கும். ஸோ நம்ம நந்தியை நம்ம உள்ளே போகிறோம், விநாயகரை வணங்குறோம். கொடிமரத்தோட விநாயகர் இருப்பார் எப்போவுமே. ஸோ விநாயகரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு கொடிமரத்தை நம்ம வணங்கி எந்திரிச்சோம்னா, கொடிமரத்தை இப்படி வலம் வந்துட்டு அப்படியே நவகிரகத்தை போய் வலம் வருவோம். நவகிரகத்தை சுற்றிட்டு அப்படியே வந்து நம்ம ஈசன் சன்னதிக்கு போகிறது தான் வழக்கம். உள்ளேயே வந்து அம்பாளோட சன்னதியும் வந்து இருக்கும். நம்ம திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அம்பாளினுடைய சன்னதி வாசலில் தான் வந்து நவகிரகங்கள் இருக்குது. ஸோ நம்ம கோவில் உள்ளே போகும்பொழுது வலது பக்கம் போய் நவகிரகங்களை பார்த்துட்டும் ஈசனை பார்க்கலாம், இல்லை ஈசனை பார்த்துட்டும் நவகிரகங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மன்னர்கள் காலத்தில், அதாவது கோவில்களினுடைய அமைப்பு 2000 வருடம் பழமை வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மன்னர்கள் காலத்துலேயும் சில விஷயங்கள் வந்து மாறும். அப்போது ரொம்ப தள்ளி இருந்த நவகிரகங்கள் நமக்கு அப்புறமா வந்து சன்னதி உள்ள வந்து பக்கத்தில் கட்டியிருப்பாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நவகிரகம் என்பது நம்ம ஒரு சிவன் ஆலயத்தில் போனோன்னா முதல்ல வணங்க வேண்டிய ஒன்றாகத்தான் வைத்திருப்பார்கள். ஸோ நவகிரகங்களுக்கு நம்ம தீபம் போட்டு அந்த கிரகங்களுக்கு வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணி சுற்றணும். நவகிரகங்களை பிரதட்சணம் தான் எப்போவுமே. நவகிரகங்களுக்கு அர்ச்சனை எல்லாம் கிடையாது. நம்ம பிரதட்சணத்தை பண்ணிவிட்டு நேர ஈசன்கிட்ட போய் நம்ம வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் தீரும். அதனால் நவகிரகங்கள் பெரிதா இறைவன் பெரிதா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பினோம்னா, நவகிரகங்கள் இறைவனால் படைக்கப்பட்ட பிரதிநிதிகள். நவகிரகங்கள் வந்து கடவுள் கிடையாது, இறைவனுக்கு ஈடு வேறு யாருமே கிடையாது. ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேரும் தான் இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற வேலையை செய்கிறாங்க. ஈசன் அவரினுடைய பிரதிநிதிகளாக எப்படி கணங்கள் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி நவகிரகங்களை வந்து அவர் படைத்து மனிதனினுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் இந்த நவகிரக நாயகர்கள் நவநாயகர்களும் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷப்பரப்பாக இருக்கட்டும், ஒரு கிரகங்களினுடைய பெயர்ச்சியாக இருக்கட்டும், உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் கிரகங்களே காரணமாக இருக்குது. ஸோ இந்தந்த காலகட்டத்தில் மழை பொழியணும், இந்தந்த காலகட்டத்தில் வெயில் இருக்கணும், இந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துல சுனாமி வரணும், இது எல்லாமே நவகிரகங்களால் ஏற்படுத்தப்பட்டது தான். ஸோ இந்த நவகிரகங்கள் வந்து இறைவனினுடைய அனுமதியோட இது எல்லா நிகழ்வுகளையும் கொடுப்பது தான். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை எவ்வளோ அழகாக நம்மளுடைய வேதங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே விநாயகரை வழிபாடு செய்து, குலதெய்வத்தை வழிபாடு செய்து, நவகிரகங்களையும் நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நவகிரகங்கள் இல்லாத சிவன் கோவில்கள் அப்படின்னா அது நாயன்மார்களாக, அதாவது நாயன்மார்கள் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் எல்லாத்துலேயுமே கிரகங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. கிரகங்களே அங்கே ஈசனை வணங்கி அவங்களுக்கு தோஷ நிவர்த்தி பெற்ற ஸ்தலங்களும் இருக்குது. சில விநாயகர் ஆலயத்திலையும் நம்ம நவகிரகங்களை பார்க்கலாம். பட் நம்ம போய் வணங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் வந்து ரொம்ப வரம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நவகிரகங்கள் பெரிதா இல்லை இறைவன் பெரிதா, நம்ம இறைவனை வணங்கினாலே போதுமே, எதுக்காக நவகிரகத்தை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பத்திற்கு ஒரு விளக்கத்தை வந்து நம்ம சொன்னோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.